இப்போ கோதுமை மாவு காக்கிலவங்க சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்குதுங்க. அரைக்கிறதுக்கு வந்துங்க இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய்ங்க, பச்சை மிளகா 1, கருவேப்பிலை ஒரு கொத்துங்க உருவி மிக்சியில் அரைச்சிட்டுங்க. அதையும் உள்ளே போட்டு கலக்கிறேங்க. இதை வந்து ஒரு அரை மிக்சி ஜார் அளவு தண்ணி இருக்குதுங்க. நம்ம மிக்சி ஜார்லேயே தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோங்க. உப்பும் போட்டாச்சுங்க கோதுமை மாவில். இது சாதா கோதுமை மாவு தாங்க. கோதுமை மாவுங்க உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டேங்க, பொடி உப்புங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டாச்சுங்க. அரைக்கிற உழுது தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை இதே அரைச்சி நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இனி வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிங்க கெட்டியாக பிணைஞ்சிட்டுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தோசைக்குள்ள சூடு பண்ணிங்க சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம தோசைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. நம்ம ரொட்டி, கோதுமை ரொட்டி, இந்த ராகி ரொட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அடை மாதிரி தட்டிங்க நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மூடி வச்சா சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ வந்து நம்ம ஒரே கையில் ஃபோன் வச்சுட்டு செய்யறதுனால கொஞ்சம் பிணையறக்கு பாத்திரம் நகர்ந்துகிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் போல் இருக்குதுங்க. இந்த மாதிரி பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம கையில் தொட்டு அமுத்தி விடணுங்க ரவுண்டாக. அந்த தண்ணியில் இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டோங்க. நம்ம கொஞ்சம் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரிலாம் கெட்டியாக பிணையக்கூடாதுங்க. நம்ம இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாங்க. பாத்திரத்தை ஒரே கையில் பிணையறனால சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஒரே மாதிரி அது ஃபஸ்ட்டே கலக்கிட்டோங்க உப்பு இதெல்லாங்க. வந்து நம்ம வந்து ஒரு உருண்டையாக பிடிச்சிங்க நம்ம தட்டிக்கலாங்க. அப்படியே அந்த பாத்திரத்துலேயே நம்ம வலிச்சு விட்டுக்கலாங்க. கையை வலிச்சு விட்டுட்டுங்க நம்ம தண்ணி கையில் தொட்டுட்டுங்க நம்ம இந்த மாதிரிங்க தொட்டுட்டு நம்ம பார்த்து இது பண்ணணுங்க. எண்ணெய் சூடாக இருக்குதுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டும் கூட நம்ம அந்த உருண்டையை வச்சு அமுத்தி விட்டுக்கலாங்க. நம்ம நல்லா பிணையணுன்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு பிணையணுங்க. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே கையில் பிணையறதுனால மாவெல்லாம் கொஞ்சம் இருக்குதுங்க. அது இன்னொரு தடவை பிணைஞ்சி வச்சுட்டு செஞ்சு காட்டுறேங்க. இப்போ வந்து மாவு கொஞ்சம் அடியில் நிற்கிதுங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் செஞ்சு காட்டுறேங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு வீடியோ பெருசாக இருந்ததுன்னா ஷார்ட் வீடியோவுக்கு வராதுங்க. இப்போ வந்துங்க தண்ணியை கையை நனைச்சிக்கலாம். இந்த உருண்டை வந்துங்க நம்ம உருண்டையை சின்ன உருண்டை பெருசு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாங்க. சின்னதாக வச்சோம்னா இப்போ புகை வர அளவுக்கு இருக்குதுங்க. அதனால் தண்ணி கையில் பட்டுதுன்னா நம்மளுக்கு தெரிக்கிறக்கு பார்க்குங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம தட்டி அடை கட்டுற மாதிரி தட்டணுங்க. நம்ம கை எப்படி நினச்சிக்கலாங்க. கொஞ்சம் இலக்கமாக தண்ணி இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. கொஞ்சம் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டுங்க தட்டிட்டு தண்ணி தொட்டுக்கணும். எண்ணெய்க்கும் தண்ணிக்கு கொஞ்சம் இதாகும். தோசைக்கல்ல படாமல் நம்ம கையை வந்து ரவுண்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அனுப்பி விட்டுக்கலாம். குழந்தைகளுக்குலாம் பச்சை மிளகா வாய்க்கு தட்டுப்படுத்துங்க. தேங்காய் ஒரு 1/4 சின்ன மூடி தேங்காயில் ஒரு 1/4 மூடி தேங்காய்ங்க, ஒரு 5-6 பத்தைங்க, தேங்காய் பத்தைங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை நல்லாங்கிறதுனால அதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அப்படி போட்டாங்க நம்ம. அதனால் பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் அரைச்சிங்க மாவில் கலக்கிடலாம். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிங்க. எவ்வளோ பொடிச்சு நறுக்க முடியுமோ நம்ம நறுக்கி கலக்கிடலாம். உப்பு இதெல்லாம் கலக்கிட்டுங்க தண்ணி ஊற்றிங்க. நம்ம இலக்கமாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. தோசை அளவெல்லாம் வரக்கூடாதுங்க. நம்ம இந்த மாதிரி இப்படி தட்டினா நம்மளுக்கு கோதுமை ரொட்டி ரெடி ஆயிரும். பெரியவங்களும் சாப்பிட்லாங்க.
ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துக்கிற மாதிரி இருந்தால் சின்ன குழந்தைகளுக்கு குட்டி குட்டியாக பிச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டுங்க நம்ம மேலே வேணால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சுற்றி வர ஃபஸ்ட்டு ஏற்கனவே எண்ணெய் ஊற்றினனால நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இனி ஸ்டவ்வை வேகமாக வச்சுக்கலாங்க. தோசை திருப்பி அதனால் கொஞ்சம் இப்படி நைஸாக பண்ணி விட்டோம்னா நம்ம திருப்பி போட்டோம்னா ஒரே மாதிரி வேணுங்க. நம்ம கை வச்சு அமுத்தினால குழி மேடுமா இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்டவ் வேகமாக தான் இருக்குதுங்க. நீங்கள் திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போடுறதுல ஈஸியாக தான் இருக்குங்க. இந்த மாதிரி வந்துடுங்க. நம்மளுக்கு மிளகாய் கருவேப்பிலை தலை எதுவுமே இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக பிச்சு தட்டில் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இதில் தனியாக கோதுமை மட்டும்தான் இருக்குங்க, வேறு எதுவும் கலக்குறீங்க. இந்த மாதிரி நம்ம இட்லி மூடியில் மூடி வச்சிட்டோம்னாங்க இன்னும் சீக்கிரம் வெத்து போயிருக்குங்க. வேகமாகவே வச்சுங்க. சிம்மில் வச்சோம்னா பொறுமையாக நல்லா வெந்துடும். நம்ம இப்படி இந்த மாதிரி வேக வச்சிடலாங்க. இன்னும் ஒரு 2 இது செய்கிற அளவுக்கு இருக்குங்க. இப்போ நான் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதாங்க. மீதி அப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாங்க. இல்லாட்டி அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. வேறு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. சின்ன குழந்தைகளுக்கு இருந்தால் கொஞ்சமாக சுகர் சர்க்கரையை ஏதோ ஒன்று லேசாக தொட்டு கொடுத்துக்கலாம். இல்லாட்டி தேன் கொஞ்சம் ஊற்றிங்க தொட்டு சாப்பிட சொல்லி கொடுக்கலாங்க. அப்படியே நம்ம பிடிச்சி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம கோதுமை ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மிச்சமாக இன்னும் 2 இது கோதுமை ரொட்டி ஆகும். இப்போ நம்ம வீடியோவுக்கு வேண்டி ரொட்டி காட்டினாங்க. இதுலேயே கருவேப்பிலை ஒரு வத்து நம்ம 2 வத்து வேணாலும் போட்டுக்கலாங்க. அது வெளியிலே தெரியாதுங்க. சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம பச்சையாக போட்டுக்கிறோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய் கருவேப்பிலை தலை ஒரே ஒரு பச்சை மிளகா அரைச்சி கலக்கியிருக்கிறேங்க. 1/4 கிலோ கோதுமை மாவுலைங்க 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கிட்டுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 பொடியாக கலக்கிட்டுங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் கலக்கிட்டுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க. கொஞ்சம் இலக்கமாக கூட பண்ணிக்கலாங்க. பிணைஞ்சு உருண்டையாக உருட்டிங்க. நம்ம கொஞ்சம் எண்ணெய் தோசைக்கல்ல ஊற்றிங்க. நம்ம பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி தொட்டு அமுத்தி எடுக்கணும். இப்போ கையில் நம்ம இந்த மாதிரி வச்சு தட்டி எடுக்கணும். தோசைக்கல்ல கைப்படாமல் பார்த்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. நம்ம வேகமாக வச்சதுனால பார்க்குங்க. சிம்மிலையுமே வேகமாக வச்சுக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வேகமாக வைக்காட்டி கறி வச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. கோதுமை ரொட்டி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க.